வணக்கம் மக்களே, நான் குணா. இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் போர்னால பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஊரடங்கு இந்த லாக்டவுன் வரப்போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவுக்கு தேவையான எரிபொருள் பார்த்தீங்கன்னா அதிக விகிதமாக வர்றது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ், இந்த ஈரான், சவுதி அரேபியா அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, குவைத்து, கத்தாரு, இந்த நாடுகள்ல இருந்து தான் நம்ம பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த போர் சூழ்நிலையினால ஹார்மோஸ் நீரிணையை வந்துட்டு ஈரான் மூடிட்டாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஈரானே நினைச்சாலும் இப்போ இந்த நேரம் வந்துட்டு சுமூகமாக வர முடியாது. ஏன்னா அமெரிக்காவே தாக்கிட்டு ஈரான் தான் இந்தியா கப்பலை தாக்குச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அது ஆபத்துன்றதுனால ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த வழித்தடத்தை விட்டுட்டு இப்போ புதுசா மற்ற நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஆயில் வாங்குறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 நாளுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு இந்த கச்சா எண்ணெய் பார்த்தீங்கன்னா நிலத்தடி சேமிப்பு கிடங்குகள் வந்துட்டு பல இடங்கள்ல இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு விசாகப்பட்டினம், அது மாதிரி நிறைய நகரங்கள்ல பார்த்தீங்கன்னா பிரித்து பரவலாக வந்துட்டு எடுத்து வச்சிருக்காங்க நிலத்தடியில. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் அன்னைக்கு வந்துட்டு இதை பயன்படுத்துறதுக்காண்டி இப்போ இந்த சூழ்நிலை வந்த பிறகு இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்க கையிருப்பை எடுத்து அதை சுத்திகரித்து மற்ற எரிபொருட்களாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. பெட்ரோல், டீசல், விமானத்துக்கு தேவையான எரிபொருள், அதில் வர்ற பொருட்களை பிரித்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது விரைவில் காலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் இந்தியாவே இந்த போக்குவரத்துக்கு ஸ்தம்பிச்சிருந்தனால இப்போ வரப்போகிற லாக்டவுன் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இந்த சாப்பாடு, உணவு அந்த மாதிரி அந்த பொருட்கள் எதுவுமே வாங்குறதுக்கு நீங்கள் வெளியே வரக்கூடாது அப்படி இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா வாகனங்கள், தனியார் வாகனங்கள், நம்ம பைக்கு, காரு, நம்ம தனிப்பட்ட வாகனங்கள் வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது. பொது போக்குவரத்து தான் பயன்படுத்தணும். இந்த மெட்ரோ, பேருந்துகள், புறநகர் ரயில்கள் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, எம்ஆர்டிஎஸ், அந்த இதுங்க மட்டும்தான் பயன்படுத்தணும். தனிப்பட்ட வாகனத்தில் வந்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதோட தேவைன்னு பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் பேரல்கள் மக்களே. 20 மில்லியன்னா 200 லட்சம். இவ்வளவு தேவை இருக்கும்போதும் நம்மகிட்ட அதுக்கேற்ற உற்பத்தி இல்லை, முழுக்க முழுக்க வெளிநாட்டை தான் சார்ந்து இருக்கும் கச்சா எண்ணெய்க்குன்றதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இதோட மோசமான நிலைமையில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி நாடெலாம் பார்த்திங்கன்னா அவங்க முதல் நாடாக வந்து ஒரு ஊரடங்கு மாதிரியே அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா பொது போக்குவரத்து பயன்படுத்துங்க, தனி போக்குவரத்து பயன்படுத்தி அவங்க தனிப்பட்ட வண்டிகளில் போனீங்கன்னா இன்னும் பெட்ரோல், டீசல் வந்துட்டு நிறையா செலவாகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இலங்கை, பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே திவாலாக நிலைமையில் இருந்து இப்போ பெட்ரோல், டீசல் விலை சாதாரண நேரத்திலே அங்கே விலை அதிகமாக தான் இருந்தது. இப்போ பல மடங்கு உயர்ந்து மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. ஆப்பிரிக்கா நாடுகளோட நிலைமை இன்னும் மோசமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்கள்ட்ட ஏற்கனவே பொருளாதாரம் இல்லை, ஏற்கனவே பின்தங்கிய நாடுகளாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரம் வந்து ரொம்ப நெருக்கடியான நேரமாக தான் இருக்குது. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த வேலைகள் பார்த்திங்கன்னா அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. போன கொரோனா ஊரடங்கு மாதிரி நம்ம வந்துட்டு அவதிப்படாமல் இப்போ இதுக்கு நம்ம முன்கூட்டியே அதில் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் பார்த்து, ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா முழு அளவு வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது, உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு அப்படி இருக்காது. உணவுப் பொருட்கள் எல்லாம் கிடைக்கும், ஆனால் விலை கூடிய விலையில் கிடைக்கும், அதிகமான விலையில் கிடைக்கும். ஏன்னா பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு இருக்கும்போது அதோட விலையும் ஏறிடும். அதனால் மக்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக எல்லாம் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க, இதுக்கு தயாராக இருங்க என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்துக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.